காவேரி விஜய் கிட்ட சாவி கொடுத்துட்டு வெளியில போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து பின்னாடியே, காவேரி நீ என்னை விட்டு போகாத காவேரி, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது காவேரி அந்த டைம்ல மயங்கி விழுந்துடுறாங்க. விஜய் வந்து இங்க இருந்து ஓடி போயிட்டு, காவேரி என்னாச்சு காவேரி, ப்ளீஸ் எழுந்திரி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அந்த டைம்ல பாட்டி வந்து தன்னை எடுத்துட்டு போயிட்டு முகத்திலே தண்ணி தெளிச்சு விடுறாங்க. ஆனா அப்பயும் காவேரி வந்து எழுந்திரிக்காததுனால விஜய் வந்து வேகமா கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே சாரதா, கங்கா, யமுனா, குமரன் எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதும், டாக்டர் என்னோட காவேரிக்கு ஏதோ ஆயிடுச்சு டாக்டர், ப்ளீஸ் தயவு செய்து காவேரியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டாக்டரும் உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்றாங்க. டாக்டர் வந்து வெளியில வந்ததும் விஜய் கிட்ட போயிட்டு, அவங்க 2 நாளா சாப்பிடவே இல்லை போல, அவங்க உடம்புல சத்தே இல்லை, ட்ரிப்ஸ் ஏத்துனா எல்லாமே சரியா போயிடும். சரிங்க டாக்டர், நான் காவேரியை இப்போ உடனே பார்க்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் இருந்துகிட்டு, சரி போய் பாருங்க அப்படின்றாங்க. விஜயும் காவேரி போயிட்டு பார்த்துட்டு அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க. காவேரி இருந்துகிட்டு, நீங்க எதுக்கும் அழாதீங்க விஜய், நான் நல்லாதான் இருக்கேன். சாரதா இருந்துகிட்டு, ஏண்டி இப்படி பண்ற, நான் 2 நாளா உன்கிட்ட சொல்லிட்டே தானே இருந்தேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு, எவனுக்கோ நீ வந்து சாப்பிடாம இருந்து உடம்ப நீ கெடுத்துக்கிட்டல்ல. காவேரி வந்து இன்னுமே அழுதுட்டு இருக்காங்க. சாரதாக்கு வந்து ஒரு டவுட் வந்துருது, இந்த காவேரியை நம்ம கொடைக்கானல் கூட்டிட்டு போனோமா கண்டிப்பா இப்படியே அழுது அவ உடம்ப கெடுத்துப்பா, நம்ம இப்ப கொடைக்கானல் போலாமா வேண்டாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால கொடைக்கானல் போறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.